ஹாய், வணக்கம். டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ இப்போ நெஞ்செரிச்சல், வயிறு வலி, எனக்கு சாப்பிட்ட உடனே வயிறு ரொம்ப எரிச்சலா இருக்கு, என்ன சாப்பிட்டாலும் ஈவன் தண்ணி குடிச்சா கூட வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்றவங்க. சிலர் சொல்லுவாங்க சாப்பிட்டு 1 மணி நேரம் தாண்டின பிறகு நல்ல வயிறு வலி இருக்கு, இன்டைஜஷன் மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே அல்சருக்கான அறிகுறிகள். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக அல்சர்லையுமே நம்ம ஜென்ரலாக நமக்கு அல்சர் வந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு 80-90% அல்சர் வர்றதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் பிலாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியானால தான் நமக்கு அல்சர் அதிகமாக வருது. நம்மளோட ஸ்டொமக் இன்டெஸ்டைன்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பாக்டீரியாஸ் வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கும். ஸோ இந்த டைஜஷன் ஆகணும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஷன் ஆகுறதுக்கும் அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த வேஸ்ட்டுகள் எல்லாம் வெளியே கொண்டு போகிறதுக்குமே இந்த பாக்டீரியாஸ் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நல்ல பாக்டீரியாஸ் வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்ல பாக்டீரியா மட்டும்தான் நம்ம வயிற்றுல எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நல்ல பாக்டீரியா மட்டும் இல்லை, சில கெட்ட பாக்டீரியாஸும் இருக்கும். ஸோ அதில் முக்கியமான அந்த பாக்டீரியா தான் ஹெச் பிலாரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா. ஸோ இந்த பாக்டீரியா ஜென்ரலாக நம்ம உடம்புல இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஜென்ரலாக எல்லார் உடம்புலையும் இருக்கும். ஆனால் சிலருக்கு மட்டுமே இது பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். ஸோ இது யாருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னா நல்ல உணவுகள் சாப்பிடாம இருப்பாங்க, அது ஹெல்தியான காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி சாப்பிடாம நிறைய ஜங்க் சாப்பிட்றவங்க, நிறைய எண்ணெய்கள் பொரித்த உணவுகள் எல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு ஜென்ரலாக இந்த பாக்டீரியா வந்துட்டு க்ரோத் வந்து எக்ஸ்ட்ரா ஓவராக இருக்கும். ஸோ இது ஹெச் பிலாரி இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்காது. சிலருக்கு இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் நம்ம ப்ராப்பரான உணவுகள், நல்ல ஹெல்தியான உணவுகள் சாப்பிடாம நம்ம உடம்பு கெடுக்கிறவங்களுக்கும் தான் இந்த ஹெச் பிலாரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு உடம்புல வந்துட்டு அல்சராக மாற்றும். இந்த ஹெச் பிலாரி பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா யூரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் இருக்குது. இந்த என்சைம் என்ன பண்ணோன்னா நம்ம குடலோட அந்த லேயர்ல எல்லாம் போயிட்டு இது வந்து இந்த அல்சரை உருவாக்கி விடும். முக்கியமாக இந்த பாக்டீரியா பார்க்குறதுக்கு எப்படின்னா ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும், அதாவது சுருண்டு இருக்கும். அந்த சுருண்டு இருக்கிறனால ஈஸியாக அது வந்துட்டு உள்ளே போய் குத்தி கீறல் ஏற்படுத்துறதுக்கும் ஈஸியாக புண்களை வந்துட்டு அந்த இடத்துல ஏற்படுத்துறதுக்கும் அதிகமான சாத்தியம் வந்துட்டு இந்த ஹெச் பிலாரி இன்ஃபெக்ஷனுக்கு இருக்குது. ஸோ இது ஹெச் பிலாரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, அல்சர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சாப்பாட்டில் கவனம் செலுத்தணும். முக்கியமாக ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க, ப்ராக்கோலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவு பார்த்தீங்கன்னா சல்ஃபோராஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பனன்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கனால இது ரெகுலராக நம்ம இந்த ப்ராக்கோலி நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஹெச் பிலாரி இன்ஃபெக்ஷன் வந்துட்டு சீக்கிரமாக இந்த பாக்டீரியாவை கொல்லக்கூடிய தன்மை வந்துட்டு ப்ராக்கோலியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தோன்னா நம்ம அல்சர் இருக்கிறவங்கள ஜென்ரலாகவே நம்ம கேபேஜ், அதாவது முட்டைக்கோஸ் வந்துட்டு நம்ம பொரியலாக எடுத்துக்கலாம், இல்லை அது ஒரு ஜூஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த ஹெச் பிலாரி இன்ஃபெக்ஷனை இந்த க்ரோத்தை கம்மி பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். மூணாவது பார்த்தோன்னா நம்ம அதிமதுரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த அதிமதுரம் அதே மாதிரி அல்சராக இருக்கட்டும், ஹெச் பிலாரினால் வரக்கூடிய அல்சராக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய அல்சராக இருக்கட்டும், இல்லை ராங் ஃபுட் பேட்டர்னால் வரக்கூடிய அல்சராக இருக்கட்டும், நமக்கு இந்த அதிமதுரமும் அதே மாதிரி ஹெல்ப் பண்ணும். அதிமதுரம் நம்ம ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அல்சர் மட்டும் இல்லை, இப்போ நமக்கு தொண்டையில் ஒரு எரிச்சலோ ஒரு புண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னாலும் இந்த அதிமதுரம் வந்துட்டு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நமக்கு ஃபெர்மெண்டட் உணவுகள் வந்துட்டு இந்த ஹெச் பிலாரி இன்ஃபெக்ஷனை நமக்கு கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக ஃபெர்மெண்டட் உணவுகள் அப்படின்னு சொல்ல போனால் நம்ம தயிர், மோர், யோகட்டு, கெஃபிர் இந்த மாதிரி ஃபெர்மெண்டட் உணவுகள் வந்துட்டு எடுக்கும்போது இதில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியா வந்துட்டு நமக்கு அந்த கெட்ட பாக்டீரியாவோட க்ரோத்தை கம்மி பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நமக்கு பழைய சாதம் வந்துட்டு நமக்கு அல்சருக்கு அவ்வளோ ஒரு பெஸ்ட்டு. ஸோ இது எடுத்துக்கலாம். அதே மாதிரி கத்தாழை இருக்கக்கூடிய அந்த ஜெல்லு வந்துட்டு நமக்கு எடுத்துட்டு நல்லா இருக்க லேஸ் எல்லாம் கட் பண்ணி உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்து நம்ம ஒரு 7 times வந்துட்டு திரும்ப வாஷ் பண்ணி அதை வந்து நீங்கள் மோர், கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்சியில் அடித்து அது ஒரு ஜூஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு எல்லா விதமான அல்சருக்குமே ஒரு நல்ல ரிலீஃபாக இருக்கும். ஸோ சொல்லக்கூடிய இந்த உணவுகள் எல்லாமே அல்சருக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடியது. ஸோ இதில் ஹோமியோபதியில் வந்துட்டு ரொம்ப அருமையான மெடிசன்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் லாக்ஸ்வாமிகா, நைட்ரிக் ஆசிட், பேப்டிஷியா, அசினிகம் ஆல்பம் இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் வந்துட்டு சொல்லிகிட்டே போகலாம்.
நம்ம பேஷண்ட்ஸோட கண்டிஷன்ஸை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டு தான் நமக்கு ஹோமியோபதியில் வந்துட்டு ஒரு நிரந்தரமான தீர்வு வந்துட்டு நமக்கு அல்சருக்கு இருக்குது. ஸோ அல்சர் அப்படின்னு சொல்லும்போது நல்ல உணவுகள், குட் ஃபுட் பேட்டர்ன், ரெண்டாவது மெடிசன்ஸு, மூணாவது பார்த்தோன்னா டைமுக்கு சாப்பிடணும். இப்போ நான் வந்துட்டு காலையில் சாப்பிடவே மாட்டேன், மத்தியானம் லேட்டாக சாப்பிடுவேன் அப்படின்னா நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய அந்த ஆசிட், HCl ஆசிட் வந்துட்டு நமக்கு யூட்டிலைஸ் ஆகணும். யூட்டிலைஸ் ஆகாமல் அதிலே இருந்துக்கிட்டே இருந்துச்சு, தண்ணி சாப்பாடு எதுவுமே சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக இந்த ஆசிட் வந்துட்டு நம்ம லேயரில், ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய லேயரில் வந்துட்டு நமக்கு இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைமுக்கு சாப்பிடணும். ஸ்ட்ரெஸ் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் காஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அல்சருக்கு. ஸோ ரொம்ப இப்போ இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ யாரை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் மட்டும் கிடையாது, யாரை பார்த்தாலும் எனக்கு அல்சரு, இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, வயிற்றில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக நம்ம கம்மி பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டு, இப்போ இருக்கக்கூடிய எல்லா உணவுகளும் பார்த்திங்கன்னா நமக்கு அல்சர் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ ஃபுட் பேட்டர்ன், நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கணும், நல்ல உணவுகள் எடுக்கணும், நல்ல மெடிசின்ஸ் எடுக்கும்போது இந்த அல்சர் வந்துட்டு அழகாக சரி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.